இன்னைக்கு சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சுக்காம குருத்தோலை தூக்கி சுத்திட்டு என்ன பாடுவோம் இயேசுவின் தாசரே, அந்த குருத்தோலை தூக்கிட்டு போனாங்களா, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை பின்னி சிலுவை மாதிரி ஆக்கி வீட்டு வாசல்ல மாட்டி வச்சிருவாங்க. அதுக்கு பண்ணாம இருக்கும். அந்த ஓலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஜோக் பண்ணுறேன், சரி சேர்த்துக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஆமா, இதெல்லாம் ஒண்ணுமே பைபிள் இல்லவே இல்லை. இப்படி யாருமே ஊழியக்காரங்க, சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் யாருமே இப்படி பண்ணவே கிடையாது. நிறைய விஷயங்கள் தப்பா பண்ணிட்டு அதுல ஏதோ சின்ன சின்ன நுணுக்கங்களை காரணம் காட்டி இப்படியும் ஒரு நன்மை இதுல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லட்டுமா, நன்மையானது எது என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பது மாத்திரமே நன்மையானது. இதனால உலகத்தில் இருக்க எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரும் இயேசுவை தெரிஞ்சுக்குவாங்களே. இத்தனை வருஷமா எங்க வாழ்ந்த, அங்கே வாழ்ந்துருக்கிற நீ, இத்தனை வருஷமா அந்த ஊர்ல அதே தெருல வாழ்ந்து, இத்தனை வருஷமா நீ இயேசுதா கும்பிடுற, இயேசு உண்மையான தெய்வம்ன்றத உன் வீட்டு தெருவில் இருக்கிற மக்கள் எவனுக்குமே உன்னால சொல்ல முடியாம இனி ஓலையத்துக்கு ஒரு நாள் சொல்லிட்டு போறியா? இதெல்லாம் பாரம்பரியம். கிறிஸ்தவம் என்ற ஒரு காரியத்தை சார்ந்திருந்தாலும் கூட இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவை.